ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் விசஸ் ஸ்டாக்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆர் ஏன் நான் ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதெல்லாம் தான். ஆக்சுவலாக ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதை யார் மேனேஜ் பண்ணுறா, இதில் பை அண்ட் செல் எப்படி நடக்குது அண்ட் என்னென்ன சார்ஜஸ்லாம் அப்ளிகபிள் அண்ட் என்னென்ன டாக்ஸஸ்லாம் டிடக்ட் பண்ணுவாங்க அண்ட் டைம் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சிங்கிள் கம்பெனியோட ஷேரை நம்ம பை பண்ணுறது ஆர் செல் பண்ணுறது. இதுவே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது டைவர்சிஃபைடு கம்பெனி ஷேர்ஸாக இருக்கும். அதாவது ஒரு கம்பெனி மட்டும் இல்லாமல் ஒரு செக்டாரை உள்ள நிறைய ஷேர்ஸோ அல்லது டைவர்சிஃபைடு, அதாவது நிறைய செக்டாரில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ஸையோ சேர்த்து ஒரே போர்ட்ஃபோலியோவில் நம்ம பை ஆர் செல் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்டு. அதாவது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, நான் ஐடி கம்பெனிஸோட இன்ஃபோசிஸ் அண்ட் HCL அண்ட் TCSோட ஷேர்ஸை பை பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ண முடியும் இன் ஷேர் மார்க்கெட்டில். அதாவது இன்ஃபோசிஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1700, HCLோடது 1174 அண்ட் TCSோடது 3835. அதாவது இந்த மூணு கம்பெனியோட ஷேர்ஸையும் நான் பை பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட என்கிட்ட 6700 rupees இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஆதித்யா பிர்லாவோட டெக்னாலஜி மியூச்சுவல் ஃபண்டை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 1000 rupees ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் இன்ஃபோசிஸ், HCL, TCS மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஐடி ஷேர்ஸையும் சேர்த்து டைவர்சிஃபைடாக என்னால் அந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் கம்பெனியோட ஷேரை ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி நம்ம பை ஆர் செல் பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைவர்சிஃபைடு, அதாவது ஒரு செக்டாரை மொத்தமாகவோ இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50யோட அந்த 50 ஷேரையும் நம்ம டோட்டலாக ஒரே போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பை பண்ணிக்கலாம். டைவர்சிஃபைனாலே நமக்கு ஞாபகம் வர்றது த கிரேட் இன்வெஸ்டர் மிஸ்டர் வாரன் பஃபெட் தான். இவரோட ஒரு ஃபேமஸான கோட் என்ன அப்படின்னா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரே ஸ்டாக்லேயோ இல்லை ஒரே செக்டார்லேயோ இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ். அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா அதுக்கு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான். அதாவது அந்த போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறது உங்களோட கண்ட்ரோல். ஸோ நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். இதுவே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதை மேனேஜ் பண்ணுற இந்த ப்ரெஷரை யார் எடுத்துப்பா அப்படின்னா அந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோவோட ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த ப்ரெஷர்லாம் ஏற்றுப்பார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அனலைஸாக பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம பண்ண தேவையில்லை. ஃபண்ட் மேனேஜர் இந்த ஒர்க்கை பார்த்துப்பார். நெக்ஸ்ட்டு பை ஆர் செல். அதாவது ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பை பண்ணுறது ஆர் செல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பே பண்ணுறது ஆர் ரெடீம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் TCSோட ஒரு ஷேரை அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு பை பண்ணுறேன். அதாவது அந்த பை ஆர் செல் பண்ணுற டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் தான் அந்த டிரான்சாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் NAVன்னு சொல்லுவோம், அதாவது நெட் அசெட் வேல்யூ. ஸ்டாக்ஸில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து அந்தந்த செகண்டே மார்க்கெட் ஹவர்ஸில் அப்டேட் ஆகுற மாதிரி இதில் அப்டேட் ஆகாது. இதில் எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேயோட NAV அந்த பர்டிகுலர் டேயோட எண்ட் ஆஃப் தி டேல தான் அப்டேட் ஆகும். அதாவது சிம்பிளாக இந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோவோட ஃபண்ட் மேனேஜர் நம்மளோட ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்த்துருக்காரோ அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே இந்த போர்ட்ஃபோலியோவில் NAV மூலமாக அப்டேட் பண்ணுவார். இப்போ நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் NAV 141. அப்போது எனக்கு கிடைக்கக்கூடிய யூனிட் 7.09. அதாவது ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை ஆர் செல் பண்ணுறது ஷேராக இருக்கும், இங்கே யூனிட்ஸாக இருக்கும். அதாவது நீங்கள் 141 ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூனிட் கிடைக்கும். சேம் இப்போ நான் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு 7.09 யூனிட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் பார்ட். அதாவது ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் சேம்
டேக்ஸ் தான், அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதாவது நீங்கள் இன்னைக்கு ஒரு ஷேரை பை பண்ணி 1 இயர்க்குள்ள செல் பண்ணீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுக்கு என்ன டேக்ஸ்னா 15%, அதாவது 15% ஆன் யுவர் ரிட்டர்ன். இன்னொரு டேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம 1 இயருக்கு மேலே ஹோல்ட் பண்ணி செல் பண்ணுறதுக்கு பேர் தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுக்கு டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10% ஆஃப் ரிட்டர்ன். இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுங்கிறது ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு காமன் தான். அண்ட் இது போக ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் தனித்தனி சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் லோடு சொல்லுவாங்க, இது ஃபண்ட் பை ஃபண்ட் சேஞ்ச் ஆகும். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டிபி சார்ஜஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் பிடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு டைம், அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸை பை பண்ணுறது, செல் பண்ணுறது அண்ட் அந்த போர்ட்ஃபோலியோவை அனலைஸ் பண்ணுறது எல்லாமே அந்த ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாரு. இதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு மந்த்லி 1 டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். அதாவது ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பை பண்ணுறதா இருக்கட்டும், செல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது நம்ம தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம, அதனால் நமக்கு டைம் டு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் தேவைப்படும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பார். ஸோ அதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்டாக்ஸ்னாலே அது ஈக்விட்டி தான். ஸோ ஈக்விட்டினாலே அது ஹை ரிஸ்க் தான். அதாவது ஒரு ஷேர் 0லேருந்து 1000 ரூபீஸ்க்கும் போகலாம், அதே நேரத்தில் 1000லேருந்து 0 ரூபீஸ்க்கும் வரலாம். இதுவே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதில் கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ஈக்விட்டி, டெட்டு, டேக்ஸ் சேவர், ஃப்ளெக்ஸி கேப்பு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ இதுலேயும் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் தான், பட் டைவர்சிஃபைடு ரிஸ்க். அதாவது நம்மளோட அமௌண்ட்டை ஒரு ஷேரில் இல்லாமல் ஒரு 20-30 ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது கம்பேர் டு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கம்மி தான். அண்ட் டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கார்ப்பரேட் ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மேலே ஆர் வேறு ஏதாவது மணி மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் டெட் ஃபண்ட்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்குங்கிறது ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஃபைனலாக கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டா ஆர் ஷேர் மார்க்கெட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஷேர்ஸ் அனலைஸ் பண்ண கொஞ்சம் டைம் வேணும் கண்டிப்பாக. அதாவது டைம் கொஞ்சமாச்சும் இருக்கிறவங்க அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நாலேஜ் ஆர் ஃபினான்ஸை கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அனலைஸ் பண்ண டைம் இல்லை அண்ட் ஃபங்க்ஷனல் நாலேஜுமே எனக்கு இல்லை, ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எல்லாம் டைரெக்டாகவே மியூச்சுவல் ஃபண்டில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ரிட்டர்ன் தான் தரப்போகுது ஆவரேஜாக பார்த்தோம்னா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பெஸ்ட்டு தான். மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண டிலே பண்ணுறது தான் தப்பு. ஸோ உங்களுக்கு எந்த புரோக்கர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, லைக் பேடிஎம், ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல் புரோக்கிங், ஸோ இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் மியூச்சுவல் ஃபண்டோ ஆர் ஷேர்ஸோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா ஒரு வெல்த் ஜென்ரேஷனுக்காக. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஜெய்ஹிந்த்.